ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இன்றே நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் கஷ்டங்கள் அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டி நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடையும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எவ்வளவோ கஷ்டம் வந்த போதும், பிரச்சனைகள் வந்த போதும் நீ அமைதியாக இரு, மௌனமாக இருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இதோ உன் மௌனம் அனைத்தும் தான் இன்னைக்கு உனக்கு வெற்றியாக மாறப்போகுது. என் அருளால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைக்க போகுது. உன்னை ஏமாற்றிய மனிதர்களை தாண்டி உனக்கான ஏற்றத்தை கொடுக்க இந்த சாயப்பா வந்துட்டேன் என் தங்கமே. நீ அமைதியாக இருந்ததை பார்த்து உன்னை பலவீனமாக நினச்ச மனிதர்கள் தான் தப்பு செஞ்சுட்டாங்க. நீ தாங்கின அனைத்து கஷ்டத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். என்னுடைய நீதியும் என்னுடைய தண்டனையும் இன்னைக்கு ஆரம்பமாயிடுச்சு. நல்லது செஞ்சவங்களுக்கு நல்ல நியாயத்தை கற்பிச்சு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுப்பதற்காகவே இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேன் என் தங்கமே. இனி யாரும் எந்த விதத்திலும் உனக்கு கெடுதல் செய்யவோ, தீங்கு செய்யவோ, உனக்கு அநியாயம் செய்யவோ நான் விட்டுட மாட்டேன். நீ அமைதியாக இருக்கிறதால உன்னை என்ன வேணா செஞ்சிடலாம் நினச்ச மனிதர்கள் கண்ணு முன்பாகவே உன்னை உயர்த்தி உன்னை ஏமாத்தின மனிதர்களுக்கு நான் தண்டனையை கொடுக்க போகிறேன். பிரபஞ்சமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் இப்போ உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நிம்மதியை கொடுக்க வந்திருக்கேன். நீ கண்ணீர் வடித்ததும், கஷ்டப்பட்டதும், நிம்மதி இழந்து தவித்த இரவுகளும் இப்போ வீணாக போகாது. எந்த உறவுகள் உன்னை விட்டு விலகி போயிருந்தாலும் என்னை நம்பி வாழும் உயிரான உனக்கு நான் நல்லதை செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை அனாதையாக தனியாக தவிக்க விட்டுட மாட்டேன். மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போகும்போதெல்லாம் அவங்களுக்கு பதிலாக நான் வந்து உனக்கு துணையாக நிற்பேன். இந்த உலகத்தில் எல்லாருமே எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ பாசம் காட்டின, எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருந்த, ஆனால் அதுக்கு யாரும் நியாயம் செய்யலை பற்றியா? நீ நல்ல பிள்ளையாக இருந்தும் உன்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் மோசமாக, சுயநலவாதிகளா, கெட்டவங்களா இருக்காங்களேன்னு யோசிச்சு உன் மனசை நீ வருத்தப்படுத்திக்காதே. நீ சரியாக தான் இருக்க, உன் மேலே எந்த தப்பும் இல்லை தானே. உன்னை காயப்படுத்தின தப்பான மனிதர்களுக்கெல்லாம் இந்த சாயப்பா நான் நியாயத்தை கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு உரிய நீதியும் நேர்மையும் நியாயமும் கூட உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி செய்கிறேன். நீ செய்த தான தர்மங்களுக்கும் பூஜைகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து இப்போது நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு. நீ பொறுமையாக இருந்தாலே நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தருவேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். வெற்றி தானாகவே உன் கைகளில் வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கை ராஜயோக வாழ்க்கையாக மாறும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் இனிமேல் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உன்னை மீட்டெடுக்கக்கூடிய சக்தியாக நான் மாறப்போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ தனிமையில் இருந்தாலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். உன் மனசை சுத்தமாக்கிக்கோ. மற்றவங்களுக்கு பதிலாக நீ வாழ வேண்டாம். உனக்கு பிடிச்சதை செய்யும் சக்தியை, சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் தன்னம்பிக்கையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த உலகமே உன்னை அங்கீகரிக்கும்படியும் உன்னை பாராட்டும்படியும் உன் திறமைகளை வெளிப்படுத்து. உனக்குள்ள இருக்க சக்தியை முதல்ல நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் யாராலும் உன்னை தடுக்க முடியாது என் செல்லமே. நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ செய்த உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது. உனக்கான நன்மைகளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல தருணங்களை நான் உருவாக்க போகிறேன். அமைதியாக பொறுமையாக அத்தனையும் சகிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் உரிய முறையில் சிறப்பான வகையில் நான் செஞ்சு கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீ வாழ்க்கையை முன்னேற தயாராகு. எந்த ஒரு முயற்சியையும் அலட்சியம் செய்யாதே. எல்லா விஷயங்களையும் சிரத்தை எடுத்து கவனமாக பொறுப்பாக நீ சிறப்பாக செஞ்சினா
அது நல்லபடியாக உனக்கு நல்ல முடிவை கொடுக்கும். நல்ல எண்ணங்களை விதையாக போட்டு நல்ல வார்த்தைகளை பேசு. நீ செய்யும் நல்ல செயல்கள் யாவற்றிலும் உனக்கான நல்ல பலனை நான் கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையின் ஒளி உனக்கு மிக அருகிலே தான் இருக்கு. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். மற்றவங்க முன்னேறதை பார்த்து நீ மனசு சோர்ந்து போக தேவையில்லை. யார் முன்னேறினாலும் அதை தாண்டி உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக துல்லியமாக உன்னை வந்து சேரும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேண்டாம் என் செல்லமே. நீ அனுபவிக்கிற துன்பம் எல்லாம் இப்போதைக்கு தற்காலிகமானது மட்டும்தான். நீ சிந்தின கண்ணீரும் யாருக்கும் சொல்லாத கவலையும் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் உன்னை உடைக்க வரல. உனக்குள் இருக்கும் வீரத்தையும் சக்தியையும் உனக்கு காட்டுவதற்காக தான் நான் வந்திருக்கேன். நீ நம்பிக்கை இழக்காம எப்போதும் தைரியமாக இரு. நீ இவ்வளவு தூரம் வாழ்க்கையை கடந்து வந்தது தோக்குறதுக்காக அல்ல. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறும். நீ நினைச்சதையெல்லாம் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். பயத்தை தாண்டி உனக்கான மன தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ விழுந்த அதே இடத்திலேயே நான் உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை ஒப்படைப்பேன். நீ எதை பார்த்தும் பயந்து தப்பிச்சு ஓட வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ள அறவே வேண்டாம் என் செல்லமே. உன்னை உறுதியான ஆளாக செதுக்கி உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு நல்லதை செய்ய இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுக்கும் இந்த உலகத்தில் மரியாதை கிடைக்காது. சீக்கிரமாக சுலபமாக கிடைக்கிற வெற்றி சுலபமாகவே உன்னை விட்டு போயிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. ஆனால் காத்திருந்து கண்ணீர் கலந்து கெட்டச்ச வெற்றி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலச்சிருக்கும். இப்போ நீ செஞ்ச உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து தான் இந்த சாயப்பா உனக்கு வெற்றியை தர வந்திருக்கேன். உன் கண்ணீரை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் முகமூடி போட்டவங்க, யார் துரோகிங்கிறதையெல்லாம் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ வெற்றி பெறும்போது எல்லாரும் உன் கூடவே இருந்தாங்க. ஆனால் நீ கீழே விழுந்த பிறகு யார் உன் பக்கம் நின்னாங்கன்னு பார்த்தியா? ஒரு மனுஷன் தோற்று போயிட்டான், தவறி விழுந்துட்டானா யாரும் அவனுக்காக வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் யார் வந்து நிற்கலைனாலும் இந்த சாயப்பா நான் வந்து உனக்காக நின்று உனக்கு மன தைரியத்தையும் தெளிவையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன் என் செல்லமே. உன் மனசு பதட்டத்தில் இருக்கும்போதும் என் குரல் உனக்கு தெளிவாக கேட்குதோ இல்லையோ, உன் குரல் கேட்டு தான் நான் ஓடி வந்தேன். நீ பதட்டப்படாதே, பயப்படாமல் மனசை அமைதியாக்கு. நான் உனக்காக பேசுகிற குரல் உன் மனசுலேருந்து உனக்கு கேட்கும். எதிர்காலத்தை பற்றிய பயத்தினாலேயே மனசை மூடி வச்சுக்கிட்டு மனசை பதட்டப்பட்டுக்கிட்டு என்னாகும் ஏதாகும்னு தினமும் கவலைப்படுற. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நீ பயப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வேதனையை போக்கி உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் வந்திருக்கேன். என் ஆசீர்வாதம் இனிமே உனக்கு துணையாக இருக்கும். நீ கேட்குற வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதிலும் அவசரப்பட வேண்டாம். மரத்துலேருந்து சீக்கிரமே பழத்தை பறிச்சினா அந்த பழம் சுவையாக இருக்காது. பக்குவமாக அதுவாகவே காய்த்து நல்லா பழுத்த பிறகு அந்த பழுத்த கனிதானே இனிப்பாக இருக்கும். அதே போல தான் வாழ்க்கையில் எதுவும் அதுக்குரிய நேரத்தில் சரியாக நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட அனைத்தையும் தாங்கும் பக்குவம் கொண்ட பிள்ளையாக நீ இரு. வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது நீ உடஞ்சி போயிடக்கூடாது. சோதனைகளை தாண்டி நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான பலமாக நான் இருப்பேன். நீ தனியாக இருக்கிறாய்ன்றதுக்காக தோற்று போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. உன் கையை பிடிச்சி வழி நடத்த இந்த சாயப்பா இருக்கேன். உன் கண்ணீரை தொடச்சி உன்னை தைரியமான பிள்ளையாக நான் வாழ வச்சு காட்டுறேன். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது என் செல்லமே. உன்னை பற்றி உனக்கு பின்னால் 100 பேர் ஒன்றா சேர்ந்து பேசும்போதே உனக்கு ஒரு உண்மை புரியலையா? அந்த 100 பேரும் உனக்கு பின்னாடி இருக்காங்க, நீ 100 பேருக்கு முன்னாடி போக போகிறன்றது. காலம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். உன் பாதையை சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எப்படி ஜெயிக்காமல் இருந்துருவ?
உனக்கான வெற்றியை என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த சாயப்பா உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன். எல்லா விஷயங்களையும் இனி நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன்.